சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் தற்பொழுது குறைந்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வேகத்தை சட்டென குறைத்திருக்கிறது சுழற்சியின் வேகம், அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இது தற்பொழுது நகரும் வேகத்தை குறைத்திருக்கிறது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும். வட தமிழக புதுச்சேரி கடற்கரைக்கு குறைந்தபட்ச தூரம் 40 கிலோமீட்டராக இது இருந்து வருகிறது. அவ்வாறு நகரும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியானது வட தமிழகம், புதுச்சேரி கடற்கரையிலிருந்து நண்பகலில் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்க வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர், புதுச்சேரிக்கு வடகிழக்கே 130 கிலோமீட்டர், கடலூருக்கு வடகிழக்கே 150 கிலோமீட்டர், நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வட தமிழ்நாடு புதுச்சேரி கரையினை குறைந்தபட்ச தூரம் சுமார் 40 கிலோமீட்டர் மையம் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு சென்னை மற்றும் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள டாப்ளர் வானிலை ரேடார்களால் கண்காணிக்கப்பட்டு வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது அடுத்த 12 மணி நேரத்தில் மெதுவாக நகர்ந்து வடக்கு நோக்கி செல்ல இருக்கிறது. சென்னையிலிருந்து குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு, மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.